ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இந்த என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்டா டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ளே எப்படி நியூ கம்பெனி என்று ஓப்பன் பண்ணுற அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி என்டர் பண்ணுற விஷயத்தை இந்த வீடியோவில் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது. ஓகே, டெலி என்ற சாஃப்ட்வேரை நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இதில் பாருங்கள் பிளாக் கலர் பாக்ஸில் இருக்கிறதுல நாங்கள் கிளிக் பண்ணி கொண்டு எஸ்கேபி கீயை வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் இதில் டெலியோட மெயின் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிட்டு இல்லை கெட்வே ஆஃப் டெலின்றது தான் வந்து டெலியோட மெயின் விண்டோ. ஓகே, இதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து கம்பெனி நாங்கள் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணபடியாக இந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ எங்களுக்கு தேவை நியூ கம்பெனி உண்டு. அதுக்காக வந்து நாங்கள் இதில் பாருங்கள் ரைட் சைட்டில் வந்து கம்பெனி இன்ஃபோன்ற டெப் இருக்குது. அந்த டெப்பை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அந்த டெப்பை நாங்கள் செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள் இதில் க்ரியேட் கம்பெனி என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகிட்டு இதில் பாருங்கள் நேம்ன்ற இடத்துல வந்து எங்களோட கம்பெனியோட நேமை வந்து நாங்கள் இதில் என்டர் பண்ணலாம். எங்களோட கம்பெனி நேமை என்டர் பண்ணியாச்சு. இதில் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் இதில் ஒர்க் பண்ணபடியாக இதில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதால் நாங்கள் இதில் என்டர் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி எங்களை நாங்கள் க்ரியேட் பண்ணின நியூ கம்பெனி ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, இதில் வந்து பிளாக் கலர் டார்க்காக இருக்கிறது தான் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின கம்பெனி. ரைட், இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது இதோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எப்படி என்டர் பண்ணுறது தான். ஓப்பனிங் பேலன்ஸ் நாங்கள் என்டர் பண்ணுறதுக்கு டெலியோட மெயின் விண்டோவுக்கு போகணும். அதுக்காக வந்து நாங்கள் எஸ்கேபி கீயை வந்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணால் பாருங்கள் இதில் மாஸ்டர்ன்ற டெப்பு கீழே பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ என்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் பாருங்கள் இதில் லெஜர்ஸ் என்ற ஆப்ஷனை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுவோம். லெஜர் என்ற ஆப்ஷனை நாங்கள் செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள் இதில் சிங்கிள் லெஜர் என்ற ஆப்ஷனுக்கு கீழே பாருங்கள் கிரியேட் என்ற ஆப்ஷன் இருக்குது. அப்போ அந்த கிரியேட் என்ற ஆப்ஷனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி விண்டோ லெஜர் கிரியேஷன் என்ற விண்டோ வந்து ஓப்பன் ஆகிட்டு இப்போ நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு தேவையான ஓப்பனிங் பேலன்ஸை வந்து நாங்கள் இதில் என்டர் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக வந்து பாருங்கள் நேம் என்ற இடத்துல வந்து எங்களோட அக்கௌண்ட் நேமை வந்து நாங்கள் என்டர் பண்ணுவோம். ஓகே, எங்கள் அக்கௌண்ட் நேம் லேண்ட் அண்ட் பில்டிங் அதை என்டர் பண்ணிவிட்டு என்டர்கீயை ப்ரெஸ் பண்ணால் பாருங்களா அண்டர்ன்ற இடத்துல வந்து நாங்கள் இதில் எங்களோட கிளாஸ் ஆப்ஷனை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கிளாஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொண்டு என்டர்கீயை ப்ரெஸ் பண்ணால் இதில் பாருங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ற இடத்துல வந்து எங்கிற ஓப்பனிங் பேலன்ஸ் லேண்ட் அண்ட் பில்டிங்கிற ஓப்பனிங் பேலன்ஸை வந்து நாங்கள் இதில் என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணிவிட்டு இதே நாங்கள் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கள் இதில் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் வந்து இப்படி தான் வந்து நாங்கள் டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ள வந்து நாங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் என்டர் பண்ணி போவோம். இதே போல் எல்லாத்தையும் வந்து நாங்கள் என்டர் பண்ணிக்கொள்வோம்.
டெலி சாஃப்ட்வேருக்குள்ளே எங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ணிட்டோம். இப்போ இதில் ரிப்போர்ட் ஒருக்கா பார்ப்போம். அதுக்காக நாங்கள் இதை எஸ்கேபி கீயை ப்ரெஸ் பண்ணி இதை நாங்கள் பின்னுக்கு போவோம். ஓகே, இதை பாருங்கள், டிஸ்பிளே மெயின் விண்டோவில் பாருங்கள் டிஸ்பிளே என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள் ட்ரையல் பேலன்ஸ்ன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இதில் கிராண்ட் டோட்டல்ன்றதில் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போ எங்களோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்டர் பண்ணது கரெக்டாக இருக்குது. ஓகே, இதை நாங்கள் எஸ்கேபி கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு டெலியோட மெயின் விண்டோக்கு வருவோம். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கம்பெனியோட ஓப்பனிங் ஸ்டாக். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் எப்படி வந்து நாங்கள் டெலியன்ற சாஃப்ட்வேருக்குள்ள க்ரியேட் பண்ணுறன்றதை நாங்கள் இப்போ அதுக்கு பார்க்க போகிறோம். அதுக்காக பாருங்கள், நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நாங்கள் ஒரு ஷூ ஷாப்போட டேட்டா பேஸை வச்சுக்கொண்டு நாங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நாங்கள் இதில் ஸ்டாக் குரூப், அப்போ நாங்கள் ஸ்டாக் குரூப்ன்றதை வந்து நாங்கள் ஸ்டாக் குரூப் அதோட வந்து கோ டவுன் அதோட வந்து யூனிட் ஆஃப் மெஷர்ன்றதை வந்து மூணையும் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டாக் குரூப்பை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்காக வந்து நாங்கள் இதில் பாருங்கள் மாஸ்டர் என்ற ஆப்ஷனு கீழே இன்வெண்டரி இன்ஃபோ நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண பாருங்கள், இல்லை ஸ்டாக் குரூப்பை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி கொண்டு இதில் வந்து பாருங்கள் க்ரியேட்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணினா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நாங்கள் ஸ்டாக் குரூப்பில் ஜென்ஸ் ஐட்டம் லேடிஸ் ஐட்டம்ன்றதை வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். நாங்கள் ஸ்டாக் குரூப்பை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம் கோடவுனில் பாருங்கள். அதுக்காக வந்து நாங்கள் இதுக்கு வந்து பாருங்கள் மெயின் விண்டோவுக்கு போவோம். மெயின் விண்டோவில் பாருங்கள் கோடவுன்ஸ் ஆல்ரெடி நாங்கள் இதை க்ரியேட் பண்ணபடியாக கோடவுன்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் க்ரியேட்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்டோர் அண்ட் ஷாப் பண்ணுறதை நாங்கள் என்டர் பண்ணுவோம். வந்து நாங்கள் யூனிட் ஆஃப் மெஷரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நாங்கள் செலக்ட் பண்ண போகிறது பாருங்கள் இந்த இருக்குது யூனிட் ஆஃப் மெஷர். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட்ன்றதை கொடுத்தோம்னா இதில் நம்பர்ஸ் தான் வரும். அப்போ அதுக்காக நாங்கள் NOSன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம். அப்போ நாங்கள் ஓப்பனிங் ஸ்டாக்கில் வந்து ஸ்டாக் குரூப் கோடவுன் யூனிட் ஆஃப் மெஷர் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து மெயின் விண்டோவுக்கு போவோம். மெயின் விண்டோவில் பாருங்கள் மாஸ்டர் என்ற ஆப்ஷனுக்கு கீழே இன்வெண்டரி இன்ஃபோவை நாங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். அதில் பாருங்கள் ஸ்டாக் ஐட்டம் என்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு பாருங்கள் இதில் க்ரியேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா நேம் என்ற இடத்துல வந்து நாங்கள் இது வந்து நாங்கள் நேமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். நேமை செலக்ட் பண்ணிக்கொண்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அண்டர் என்ற இடத்துல வந்து இந்த ஐட்டம் வந்து ஜென்ஸ்றதா லேடிஸ்றதா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ஜென்ஸுக்குரியது. அப்போ நாங்கள் இது ஜென்ஸை செலக்ட் பண்ணிக்கொண்டு யூனிட்டில் பாருங்கள் நாங்கள் NOSன்னு டைப் பண்ணியிருக்கோம். அதை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு ஓப்பனிங் பேலன்ஸ்ன்ற இடத்துல வந்து பாருங்கள் எங்களோட யூனிட் காஸ்ட் அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நாங்கள் போடுவோம். ஓப்பனிங்கில் டோட்டல் ஸ்டாக்கை வந்து இதில் வந்து என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணினா இதில் பாருங்கள் ஷாப்புக்கு எத்தனை ஸ்டோருக்கு எத்தனைன்ற நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக ஸ்டோரை செலக்ட் பண்ணிக்கொண்டு ஸ்டோரில் 35 போட்டுக்கொண்டு ரேட்டை போடுவோம். கால்குலேட் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஷாப்பை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் வந்து கால்குலேட் ஆகிட்டு ஓகே இந்த கீயை ப்ரெஸ் பண்ணி அமௌண்ட்டை போடுவோம்.
இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் எங்களோட ஐட்டத்தை வந்து நாங்கள் என்டர் பண்ணுறோம். இதே போல் மிச்சத்தை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ள ஸ்டாக் வந்து எப்படி நாங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுற விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே, இதை எஸ்கேபி கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு நாங்கள் பேக் வருவோம், மெயின் விண்டோக்கு வருவோம். ஓகே, இதில் ரிப்போர்ட்ஸ் இருக்கா பார்ப்போம். டிஸ்பிளேயை கிளிக் பண்ணுவோம். பாருங்கள், ஸ்டாக் சம்மரியை நாங்கள் செலக்ட் பண்ணினா பாருங்கள், இதில் எங்களோட ஸ்டாக் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து காட்டுது. ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் என்றதுக்கு இல்லை, நாங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி போடுறோன்றதை தான் நாங்கள் ஃபஸ்ட் வந்து பார்க்க போகிறது. நாங்கள் பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து போடுறதுக்காக வந்து பாருங்கள், டிரான்சாக்ஷன் செக்ஷனுக்கு கீழே பாருங்கள் இன்வெண்டரி வவுச்சரை நாங்கள் கிளிக் பண்ணினா பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் விண்டோ. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ எங்களுக்கு சரி வரான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்காக நாங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் ஓகே பர்ச்சேஸ் ஆர்டர்ன்ற வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து பாருங்கள் நாங்கள் ஃபீச்சருக்குள்ளே போயிட்டு நாங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணபடியாக இதில் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணபடியாக எங்களுக்கு இதில் வந்து வியூ ஆகுது. ஓகே, நாங்கள் இதில் பர்ச்சேஸ் ஆர்டர்ன்றதை வந்து நாங்கள் டெப்பை கிளிக் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். ரைட், ஓகே, இதில் வந்து நாங்கள் இதில் பாருங்கள் பார்ட்ஸ் அக்கௌண்ட் நேம் என்ற இடத்துல வந்து நாங்கள் எங்களோட நேமை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நேமை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இதில் ஆர்டர் நம்பர் நாங்கள் போடுவோம். நம்பரை போட்டுட்டு பர்ச்சேஸ் லெஜர் என்ற இடத்துல வந்து நாங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ன்ற வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ அதுக்காக வந்து நாங்கள் எல்ட் கீயோட வந்து நாங்கள் சி பாருங்கள் இந்த இருக்குது, இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ன்றதை வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். அண்டர் என்ற இடத்துல வந்து நாங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணிப்போம். நேம் ஆஃப் ஐட்டத்தில் வந்து நாங்கள் ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஸ்டோரில் எத்தனை ஷாப்பில் எத்தனைன்றதை வந்து நாங்கள் என்டர் பண்ணுவோம். இதில் பாருங்கள் வெட் இன்புட் என்றதை வந்து நாங்கள்
செலக்ட் பண்ணிக்கொண்டு வென் இன்புட்டை நாங்கள் என்ன பண்ணி இதில் பாருங்கள் 15% நாங்கள் இதில் ஆட் பண்ணுவோம். வெட் இன்புட்டில் 15% ஆட் பண்ணிக்கொண்டு இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு போனீங்கன்னா இப்படி தாங்கிற பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போட்டுக்கொள்வோம். இதில் வந்து எங்களோட நேம் இல்லாட்டினாங்க அந்த நேமை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக எல்ட் கீயோட வந்து சி நேமை நாங்கள் இதில் டைப் பண்ணிக்கொள்வோம். என்ற இடத்துல வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் அப்போ இப்போ பெரிய சாஃப்ட்வேருக்குள்ளே பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி போடுறோன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் அந்த போட்ட பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து கிரெடிட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக வந்து நாங்கள் மெயின் விண்டோக்கு போவோம். இதில் பாருங்கள் டிரான்சாக்ஷன் என்ற ஆப்ஷனுக்கு கீழே அக்கௌண்டிங் வவுச்சரை நாங்கள் செலக்ட் பண்ணினா இதில் பாருங்கள் பர்ச்சேஸ்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணினா பாருங்கள் இதில் ஃபர்ஸ்ட் வந்து இதில் ரிஃப்ரெஷ் நம்பர் கேட்குது. நாங்கள் நம்பர் ஒன்றை கொடுப்போம். நம்பர் கொடுத்துட்டு நேமை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கட்டுது. அதை நாங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கொண்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டை கொடுத்துக்கொண்டு எண்ட் பண்ணுவோம். இதில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கொண்டு பாருங்கள் இதில் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்போ நாங்கள் இதில் எந்த கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே போவோம். இப்படி வந்து எங்களோட பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து கிரெடிட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபில் பண்ணிக்கொள்வோம். டெலிவரி சாஃப்ட்வேருக்குள்ள நாங்கள் பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து கிரெடிட்டை கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கேஷ் பர்ச்சேஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதுக்காக வந்து நாங்கள்
பண்ணுவோம். மெயின் விண்டோக்கு வந்துட்டா மெயின் விண்டோவில் பாருங்கள் டிரான்சாக்ஷன் ஆப்ஷனுக்கு கீழே அக்கௌண்டிங் வவுச்சரை நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு பாருங்கள். இதில் வந்து நம்பர் ஒன்றை கொடுப்போம். நாங்கள் பர்ச்சேஸ் ஆர்டருக்கு இதுக்கு நம்பரை வந்து கொடுப்போம். இதில் வந்து பாருங்கள் நாங்கள் பெட்டி கேஷ் பர்ச்சேஸ் பெட்டி கேஸை வந்து இதில் நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு என்டர் ஆஃப் லிஸ்ட்டை கொடுப்போம். கொடுத்துட்டு இதில் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு இதில் வந்து நாங்கள் ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். இதில் வந்து நோட் அப்ளிகேட்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் வந்து ஸ்டோர் எத்தனை ஷாப் பண்ணுறது எத்தனைன்னு சொல்லி நாங்கள் போட போகிறோம். அடுத்தது நாங்கள் டைப் பண்ண போகிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் நோட் அப்ளிகேட்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி போட்டு இதில் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கொண்டு வெட் இன்புட்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து நாங்கள் டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்குள்ள வந்து கேஷ் பர்ச்சேஸ் வந்து செய்கிறோம். இதே போல் மற்றதை நாங்கள் செய்வோம். தான் வந்து டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்குள்ள நாங்கள் கேஷ் பர்ச்சேஸ் செய்கிறது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து செக் பர்ச்சேஸ் மாதிரி செய்யணும்னு சொல்லி அதுக்காக வந்து பாருங்கள் செக் பர்ச்சேஸ் செய்கிறதுக்காக டிரான்சாக்ஷன் ஆப்ஷனுக்கு கீழே அக்கௌண்டிங் வவுச்சர் அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி கொண்டு இதில் பாருங்கள் பர்ச்சேஸ் இதில் வந்து பாருங்கள் ரிஃப்ரெஷன் நம்பரை நாங்கள் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்பரை கொடுப்போம். இதில் வந்து நாங்கள் எந்த பேங்க் மூலம் செய்ய போகிறோமோ அந்த பேங்கை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் நேச்சர் ட்ரஸ்ட் பேங்கை செலக்ட் பண்ணிக்கொண்டு ஓகே இதில் வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். எடுத்து இதில் வந்து ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். ஓகே ஐட்டத்தை செலக்ட் பண்ணி நோட் அப்ளிகேல போடுவோம். போட்டுட்டு இதில் ஸ்டோர் எத்தனை ஷாப் எத்தனைன்னு நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஸ்டோரில் 10 ரேட்டை போடுவோம். ஓகே நோட் அப்ளிகல் செலக்ட் பண்ணிக்கொண்டு ஷாப் எத்தனைன்னு சொல்லி நாங்கள் இன்புட்டை செலக்ட் பண்ணுவோம். 15% போடுவோம். இதில் நரேஷன்ன்ற இடத்துல வந்து நாங்கள் செக் நம்பரை போடுவோம். டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்குள்ள செக் பேஜஸ் செய்கிறது. ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஃபில் பண்ணிக்கொள்வோம்.
அடுத்தா நாங்கள் டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்குள்ள கேஷ் பர்ச்சேஸ் வந்து கேஷ் பர்ச்சேஸ் செக் பர்ச்சேஸ் வந்து செய்கிறது. அப்போ நாங்கள் டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்குள்ள வந்து நீ கொம்பனி எப்படி ஓப்பன் பண்ணுற, அது கொம்பனி ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி என்டர் பண்ணுற, ஸ்டாக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே போல் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி போடுற, பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, கேஷ் பர்ச்சேஸ் எப்படி செய்கிற, செக் பர்ச்சேஸ் எப்படி செய்கிறன்ற வரைக்கும் நாங்கள் இந்த வீடியோவில் கவர் பண்ணினோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.